அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அமெரிக்காவில் உள்ள ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரிஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஹெவன் டிவி என்று சொல்லுகிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியானது ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமே தொடங்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக, அதை பிரசங்கிப்பதன் மூலமாக இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்குள்ளாம் கடந்து செல்வதன் நிமித்தமாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நன்மைகள் நடைபெற வேண்டும், வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டும், எதிர்காலம் இல்லாதவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும், சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிறைவாய் உண்டாயிருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். ஆனால் இந்த ஹெவன் டிவி உங்களிடத்துல வந்து உதவி செய்யுங்கள் என்று ஒரு நாளும் உங்களை கேட்காது. ஆனால் இந்த ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரியிலே நான் ஒரு ஊழியக்காரனா இருப்பது நிமித்தமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால், உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற இந்த ஊழியத்தை நீங்கள் தயவு செய்து தாங்கும்படியாய் நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதை தேவனுக்காகவோ நான் ஹெவன் டிவிக்காக சொல்லவில்லை, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால், கர்த்தருக்காக அவருடைய ஊழியத்திற்காக கொடுக்கிற ஒருவரும் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை என்பதை நாம் சரித்திரத்தின் ஊடாக அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மை பல மடங்காய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் செய்கிற அன்பின் கிரியைகளை மறந்து போவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே என்று சொல்லி அங்கே தெளிவாய் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக இந்த ஊழியத்தை தாங்குங்கள். தேவன் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக மாறும். இதன் நிமித்தமாக அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக நீங்களும் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தொலைபேசி காட்சிக்கு நிறுவனத்திற்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.